கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் பகுதியில் நிகழ்ந்த கொலை வழக்கில் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி உயிரிழந்தவரின் உறவினர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. நெல்லை மாவட்டம் மானூர் கீழப்பிள்ளையார்குளம் பகுதியைச் சேர்ந்த செல்லபாண்டி என்பவர் கொட்டாரம் பெரியவிளை பகுதியில் பொக்லைன் இயந்திரம் வைத்து தொழில் செய்து வரும் மணிகண்டன் என்பவரிடம் ஓட்டுநராக பணியில் சேர்ந்திருக்கிறார். இதற்காக அவர் கொட்டாரம் 5 கிராமம் சாலையோரம் உள்ள ஒரு கட்டிடத்தில் தங்கி வந்தார். இந்த நிலையில் செல்லப்பாண்டி தங்கியிருந்த வீட்டின் முன்பு முகத்தில் பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்திருக்கிறார். அவரை மர்ம நபர்கள் சேர்ந்து கொடூரமாக தாக்கி கொலை செய்தது தெரிய வந்தது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை நடந்த வீட்டில் யாரேனும் உடன் தங்கி இருந்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தகவல் அறிந்த செல்லப்பாண்டியின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் எங்கள் தம்பி இறந்ததற்கான காரணம் குறித்து போலீசார் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளிக்கின்றனர். உண்மையான கொலையாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என அவர்கள் தெரிவித்தனர். ஒரு விண்ணப்பிட்டேன். என் தம்பியை கீழப்பிள்ளையார்குளம் மானூர் தாலுகா திருநெல்வேலி மாவட்டம். அவன் ஜேசிபி சொந்தமாவே வச்சிருக்கான். ஜேசிபி சொந்தமா ஓட்டி தொழில் சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கையில ஒரு இந்த மணிகண்டங்கிறவர்கிட்ட குடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு. ஜேஜிபி ஓட்டுற சம்பந்தம் 2 பேருக்கும் குடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு. பண பிரச்சனை, பணத்தை வாங்கறதுக்காண்டி வந்திருக்கான். நான் மறுநாள் நாகர்கோவில்ல இருக்கிற கொட்டாரம் தானே, கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரங்கிற பகுதியில மணிகண்டனை பாக்குறதுக்கு மாடி வீட்டு விலையில இருக்க மணிகண்டனை பாக்குறதுக்கு வந்திருக்காரு. வந்த இடத்துல 2 நாள் பைசா தாரேன்னு சொல்லி இருக்க வச்சு 2வது நாள் ஆளை கொன்னுட்டாங்க. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எங்களுக்கு உரிய நடவடிக்கை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல எடுக்கல. கன்னியாகுமரி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வயசான ஆளை கூட்டிட்டு வச்சுட்டு அவங்கதான் கொன்னுட்டாங்கன்னு மாதிரி காரணம் சொல்லுதாங்க. ஆனா அவங்க கொல்லல. எங்களுக்கு நல்லா தெரியும். அவன் இறந்து கிடந்த இடத்துல சிசிடிவி கேமரா ஃபுல்லா இருக்கு. நல்லா செக் பண்ணி பார்த்து இதுல ஃபுல்லாமே எங்களுக்கு அவங்க குற்றவாளியை ஃபுல்லாமே மறைக்காங்க. அந்த மணிகண்டன்கிறவருடைய ஒய்ஃப் இல்லாத பிரேமலாத அவங்க 5 கிராமத்துல போலீஸா இருக்காங்க. அவங்களுக்கு லோக்கல் எஸ்பி சிஐடி லோக்கல்ல அவங்க பேர் ராமச்சந்திரன் சிஐடி ராமச்சந்திரன் சிஐடி அவங்களுக்கு உடம்பையா இருக்காப்லனால என் தம்பி இறந்ததுக்கான காரணத்தை சொல்ல மாட்டாங்க. அவனை ரொம்ப கொடூரமா மண்டை தெரியாத அளவு முகம் தெரியாத அளவு செதைச்சு கொண்டு இருக்காங்க. அப்படி கொல்லுறதுக்கான காரணம் என்ன? அவங்க அப்படி ஒரு கிழவனுக்கு என்ன அவசியம் இனம் தெரியாத ஒரு கிழவனுக்கு என்ன அவசியம் என் தம்பியை கொல்லணும்னு. இது அந்த முழுக்க அந்த மணிகண்டனுடைய வேலைதான். மணிகண்டனும் அவங்க ஒய்ஃபும் எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். கலவர இது எங்க குடுக்கல் வாங்கல் பிரச்சனை பணம் வாங்கறதுக்கு வந்ததுனால நடந்துச்சா இல்லன்னா இது ஜாதியாவே நடந்துச்சாங்கிறது எங்களுக்கு தெரியல. என்ன காரணம்ங்கிறத கண்டுபிடிக்கணும். குற்றவாளியை ஃபுல்லா கண்டுபிடிக்கணும். உண்மையான குற்றவாளியை எங்களுக்கு அறிவிக்காம நாங்க உடலை வாங்க மாட்டோம். மீண்டும் போராட்டம் தொடரும். நீதி கிடைக்கணும். நீதி கிடைக்காம நாங்க வாங்க மாட்டோம். சிசிடிவியா பாக்கணும். இல்லன்னா சிஎம் வரனால நாங்க போவோம். பண்ணவன் போய் சார், கைது பண்ணவன் ஆளே கிடையாது. கைது பண்ணவன் கொலையே பண்ணல சார். கால் இல்லாத ஒரு கிழவனை பிடிச்சாந்து வச்சுட்டு அவங்க தான் சொல்லி எப்படி சார் சொல்ல முடியும்? கன்னியாகுமரி மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்தா போய் சொல்லுவாங்களா? ஏமாத்துவாங்களா? இதையடுத்து 300க்கும் மேற்பட்டோர் எஸ்பி அலுவலகத்தில் திரண்டு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். அதில் செல்லப்பாண்டிக்கும் முதலாளி மணிகண்டனுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன் விரோதம் இருந்தது. அதனால் அவரை இங்கு வரவழைத்து திட்டமிட்டு கொலை செய்துள்ளனர். ஆனால் போலீசார் சம்பந்தமில்லாத ஒரு வயதான நபரை கைது செய்திருக்கிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. மேலும் பிரச்சனைக்குரிய மணிகண்டனின் மனைவி காவல்துறையில் பணியாற்றுவதால் போலீசார் அவர்களுக்கு சாதகமாக செயல்படுகின்றனர். உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க விடுகின்றனர் என்றனர். வர சொல்லுங்க சார். முதல்ல மணிகண்டனையும் அந்த அவங்க போலீஸ் சப்போர்ட், அவங்க பொண்டாட்டி போலீஸ்னா என்னன்னாலும் பண்ணுவாங்களா? அப்ப போலீஸ்ல இருந்தா நீங்க எங்களுக்கு அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைக்காதா? எங்க தம்பி செத்ததுக்கு வேணும். கவர்மெண்ட் வேலை பாக்குற உங்களுக்கு மட்டும்தான் நீதியா ஒரு அப்பாவி பையனை அடிச்சு பொண்ணு கண்ணு வெளியே மூளை வெளியே தெரிஞ்சு மண்டைய முகமே தெரியாத அளவு அவனை கொல்ல அவன் என்ன சார் பாவம் பண்ணான்? ஆனா அவனுக்கு என்ன பாவம் பண்ண என்ன சார் துரோகம் பண்ணிட்டான்? சொல்லுங்க சார். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சார். உடனடியாக கொலை குற்றவாளிகளை கூண்டோடு கைது செய்ய வேண்டும். இல்லையெனில்
மாநில அளவில் போராட்டம் வெடிக்கும் என உறவினர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இதற்கிடையே போலீசார் வழக்கில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அனைத்து கோணங்களிலும் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.